ஓம் நமச்சிவாய். பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்சே ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம். குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கிறாரு. செவ்வாய் பகவானும் குருவோடு சேர்ந்து ரிஷப வீட்டில் இருக்கார். சூரிய பகவான் சந்திரன் வீட்டில் நட்பு பெற்று இருக்கார். புதன் சுக்கிரனும் அந்த கடக வீட்டிலேயே சந்திரன் வீட்டிலே இருக்காங்க. கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் கன்னி வீட்டிலே தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. சனி பகவான் எப்பவும் போல் அவர் கும்ப வீட்டில் ஆட்சியாக இருக்கார், மூல திரிகோணமாக இருக்கார். ராகு பகவான் மீன வீட்டில் இருக்கார். இதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைமைகள். சூரியன் சந்திரன் வீட்டில் இருக்கும்போது தான் ஆனி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் வருது. இப்போ சூரியன் பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி வரைக்கும் மிதுன வீட்டில் இருப்பார். 17ஆம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார். அதே போல் செவ்வாய் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி மேச வீட்டிலேருந்து ரிஷப வீட்டுக்கு வந்துடுவார். ஆக இந்த மாதத்தில் கிரகங்கள் இப்படி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நிறைய விசேஷங்கள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். அம்மன் வழிபாடு அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆடி மாதம்தான் மாரியம்மனுக்கெல்லாம் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது, திருவிழா அதெல்லாம் நடக்கும். ஆவணி பிறந்தும் நிறைய கோயில்களில் விசேஷம் நடக்கும். இதில் பெஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்கார். அப்போ சனி பகவான்னா யார்? நீதிபதி. அப்போ நிறைய கோர்ட்டில் தீர்ப்புகள் நல்ல தீர்ப்பாக கிடைக்கும். அதே மாதிரி குருவும் செவ்வாயும் சேரும்போது இதுக்கு பேர் குரு மங்கள யோகம் சொல்கிறது. திருமணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. குரு அப்படின்னா தனம், பணம். செவ்வாயின்னா பட்டம், பதவி. அப்போ நிறைய பேருக்கு அரசு பணிகள், வியாபாரம் நல்லா இருக்கிறது, இதெல்லாம் நிறைய நடக்க போகுது இந்த மாதம். இந்த மாதம் ஜூலை மாதங்கிறது உண்மையிலே ஒரு சிறப்பான மாதம். இந்த மாதம் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனி வீடியோவாக இப்போ நம்ம வெளியிட போகிறோம். நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இப்போ தான் முத அந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர் உறவினருக்கெல்லாம் சொல்லுங்கள். யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் தானே பார்க்கலாம். மறுபடியும் நான் வணங்கும், நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை தாய், அத்தனை பேரையும் வணங்கி இந்த மாதம் முழுவதும் 12 ராசிக்கும் நன்மைகளே நடக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஓம் நமச்சிவாய். நம்ம இப்போ மேச ராசியை பார்க்க போகிறோம். மேச ராசி அப்படின்னா ஒரு அற்புதமான ராசி, சிறப்பான ராசி, விவேகமான சர ராசின்னு சொல்கிறது. நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க, கோபம் நிறையா இருக்கும். ஆனால் அது குணமான கோபமாக இருக்கும். கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டாங்கன்னா நல்ல ராசி. சரி, இப்போ இந்த மேச ராசிக்கு எப்படி இருக்குது இந்த மாதம் அப்படின்னா, ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாகவே எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் அல்லது லக்னமாக இருந்தாலும் 2ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. ஏன் அப்படின்னா, 2ஆம் இடங்கிறது தான் குடும்பம், 2ஆம் இடங்கிறது தான் பேசுகிறது, 2ஆம் இடம் தான் தனம், பணம். அப்போ ராசிநாதன் போய் 2ஆம் இடத்துல இருக்கும்போது இவங்க சிந்தனை ஃபுல்லாக எப்படி இருக்கும்? பணம் சேர்க்கறதில்ல, பணம் சம்பாதிக்கிறதில்ல, பேசுகிறதில்ல அல்லது பேசி தொழில் பண்ணுறதில்ல முழு கவனம் இருக்கும். இந்த மாதம் மேசராசிக்காரங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும், சேமிப்பாங்க, நிறையா சம்பாதிப்பாங்க, அதுலேயே அதிக கவனம் இருக்கும். அவங்க போட்டுற முதலுக்கு தகுந்த மாதிரி. ஏன்? ராசிக்கு 11ல் லாபஸ்தானத்தில் சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கார். அப்போ இவங்க சிந்தனை எப்படி இருக்கும்? லாப நோக்கத்தில் இருக்கும், பணம் சம்பாதிக்கிறதுல இருக்கும். அது மட்டும் இல்லை, ராசிநாதன் 2ல் இருக்கும்போது பொதுவாக தனஸ்தானங்கிறது 2ஆம் இடம். எல்லாருக்குமே அவங்க லக்னத்துக்கு 2ஓ இல்லை ராசிக்கு 2ஓ தனஸ்தானம் சொல்கிறது. அந்த தனஸ்தானத்தில் போய் ராசிநாதன் இருக்கும்போது தனம் வரும். அதோட பெஸ்ட்டு குரு தான் தனகாரன் சொல்கிறது. பணத்தை கொடுக்குறவர் யார்? குரு. கோடீஸ்வரன் யார்? குரு. சுக்கிரன் வீட்டில் இருக்குது. சுக்கிரன்னா லட்சாதிபதி, லட்சங்களுக்கு அதிபதி. குருனா கோடிகளுக்கு அதிபதி. அப்போ மேசராசிக்காரங்க அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க தொழிலுக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க வேலை வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக மிகப்பெரிய
பணம், தனம், லாபத்தை இந்த மாதம் சம்பாதிப்பாங்க. இதில் மாற்று கருத்து கிடையாது. அது மட்டும் இல்லை, ராசிநாதன் செவ்வாயும் குருவும் ஒன்றா சேர்ந்தா இதுக்கு பேர் குரு மங்கள யோகம்னு சொல்கிறது. அப்போ 2ல் குரு வந்ததுனால திருமணம் ஆகாத ஆண்களுக்கோ பெண்களுக்கோ திருமணம் ஆகலை, லேட் ஆகுது அப்படின்னா இந்த மாதம் நிச்சயார்த்தம் கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக ஆவணி மாதத்துக்குள்ளே திருமணம் நடக்கும். அதைவிட சிறப்பு, வரக்கூடிய தீபாவளி உங்களுக்கு தலை தீபாவளியாக இருக்கும். இதில் மாற்று கருத்து கிடையாது. அது மட்டும் இல்லை, செவ்வாய் குருவோடு சேரும்போது சொத்து சேர்க்கை உண்டு. செவ்வாய் இதுதான் பூமி. அப்போ இடம் வாங்குறது, வீடு கட்டுறது அல்லது இடத்த பங்கு போட்டு பிரிக்கிறது. செவ்வாய்னா சகோதரக்காரன். சகோதரத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகி அதில் சுமூக உறவு கிடைக்கிறது. ஏன்னா குருவோடு இணையுது. குருன்னா பாக்கியாதிபதி. அப்போ அப்பாவே ஒரு சில குடும்பங்களில் பிள்ளைகளுக்காக சொத்தை பிரித்து கொடுக்குறது இவ்வளவு நடக்கும். குருவோட செவ்வாய் சேரும்போது குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் தான் அரசியல். செவ்வாய் ஆன்மீகத்துக்கும் வரும். செவ்வாய் அரசியல், ஆன்மீகம், அரசாங்கத்துக்கும் வரும். அப்போ ஒரு சிலருக்கு அரசு சார்ந்த காரியங்கள் வெற்றி, வேலை உண்டு. அதே மாதிரி செவ்வாய் பிரகாசமாக குருவோடு இருக்கும்போது, குரு தான் பாக்கியாதிபதி. கோவிலில் சொல்கிறது 9ஆம் இடம். அந்த குருவோட செவ்வாய் சேரும்போது உங்கள் அப்பாவளி குல தெய்வம் வலுவாக இருக்குது, அல்லது அப்பாவளி உறவில் இருக்கிற கோவில்கள் கும்பாபிஷேகம் நடக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அரசியலில் வெற்றி, ஆன்மீகத்தில் வெற்றி ஏற்கனவே சொன்னேன். பூமிக்கு செவ்வாய் தான் சொன்னேன். அப்போ விவசாயத்துறை நல்லா இருக்கும். ஆக இந்த மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாதம் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொடுக்கும். சரி, அடுத்து இந்த நம்ம ராசிக்கு சுக்கிரன் 2 கூடையவரும் 7 கூடையவராகி சூரியனோட சேருது. அப்போ பிரிந்திருந்த கணவன் மனைவி யாராவது ஒருத்தர், போன வருஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா ராகு ஏழில், கேது ஏழில், ராகு கேது பிரச்சனை இருந்தது. பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். 5ஆம் இடங்கிறது பிள்ளைய சொல்கிறது, பூர்வீகத்தை சொல்கிறது. 7ஆம் இடம் சுக்கிரன் என்பது மனைவியை சொல்கிறது. அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிஞ்சவங்க ஒன்று சேர்றது அத்தனை உண்டு. திருமணம் என்பது 7ஆம் இடம். சுக்கிரன் என்பது கலத்தரக்காரன். 7ஆம் இடமும் வலுவாக இருக்குது. குரு பார்வையில் 7ஆம் இடம் வலுவாக இருக்குது. ராசிநாதன் செவ்வாய் பார்வையில் 7ஆம் இடம் வலுவாக இருக்குது. சனி பார்வையிலையும் 7ஆம் இடம் நல்லா இருக்குது. ஆக திருமண யோகம் உண்டு. அதை விட சிறப்பு, மிக சரியாக 10வது மாதம் குழந்தை பாக்கியமும் உண்டு. 5ஆம் இடம் உயர்கல்வி. அப்போ உயர்கல்வி போகிறவங்க நல்ல காலேஜ் கிடைக்கும், அல்லது கிடைச்சிருக்கும். கண்டிப்பாக அரசாங்கத்தில் அரசாங்க உதவியோடு கிடைக்கும். சூரியன் சுக்கிரன் புதன் 3 ஒன்று சேர்ந்தா இது மூவர் கூட்டணின்னு சொல்கிறது. அப்போ சந்திரனுக்கு 4ல் சுக்கிரன் இருக்கும்போது மாமனார் மாமியார் மருமக ஒற்றுமை நல்லா இருக்கும். 11ஆம் இடத்துல லாபத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால சித்தப்பாவுக்கு யோகம் உண்டு. இப்படி நிறையா சொல்லலாம். இன்னைக்கு பிறந்த குழந்தையிலேருந்து 100 வயசை தாண்டவங்க வரைக்கும் மேசராசிக்காரங்களை இந்த மாதம் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. ஒரே ஒரு மைனஸ் என்ன இருக்குது? 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 12ல் ராகு இருந்தால் 12ஆம் இடம் தூங்குகிற இடம். அப்போ நல்ல தூக்கம் இருக்காது. 12ஆம் இடங்கிறது கால் பாதம். அப்போ கணுக்கால்லையோ அல்லது பாதத்திலேயோ கால் வெடிப்பு, பித்த வெடிப்பு, அல்ல அதில் ஏதாவது வைத்தியம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்துல கேது நல்லது தான். 6ஆம் இடத்து கேது அற்புதம். ஆனால் அடி வயிற கவனமாக பார்த்துக்கணும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வேறு பெரிய பாதிப்புகள் கிடையாது. 11ஆம் இடத்துல சனி லாபத்தில் இருந்தாலும் அவர் இருக்கிற இடத்துக்கு நல்லதான் பண்ணுவார். அவர் பார்க்குற ராசியை உங்களை பார்க்கறதுனால சில நேரங்களில் சோம்பேறித்தனம் வரும். அதை தவிர்க்கணும். என்ன சார் பரிகாரம் அப்படின்னா, 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால 12னா கால் பாதம். அப்போ முதியவர்களுக்கு, ஏன்னா சனி பக்கத்தில் இருக்கிறதுனால சனினா முதியவர்கள், சனினா ஹேண்டிகேப்டு, சனினா திருநங்கை, இவங்களுக்கு சாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா உரை, ராகுன்னா உரை. பாம்பு என்ன பண்ணும்? சட்டையை கழட்டி மாட்டுமா? அப்போ உரை கால் போடுற உரை. 12ஆம் இடம்னா கால் பாதம். அப்போ உரை வாங்கி கொடுக்குறது, அதாவது கேன்வாஸ் வாங்கி கொடுக்குறது. அது கடல் ஓரத்தில் இருக்கிறதுனால
திருச்செந்தூர் முருகன் கோவில், ராமேஸ்வரம் கடல், இது மாதிரி ஓரத்தில் இருக்கிற முதியவர்களுக்கு, ஏழைகளுக்கு சாக்ஸில் ஷூ இல்லாமல் சாக்ஸ் மட்டும் வாங்கி கொடுக்குறது நல்லது. உரை அப்படின்னா பிளாஸ்டிக்கும் உரை தான், நம்ம நோட்டு புத்தகங்களுக்கு போடுற அட்டையும் உரை தான். அப்போ பாடப்புத்தகங்களுக்கு அட்டை போடுறதுக்கு ஏழை குழந்தைகளுக்கு உதவி பண்ணுறது, அல்லது ராகு அப்படின்னா ஏழை முஸ்லீம் குழந்தைகளுக்கு ஒரு 100 ரூபா 200 ரூபா கூட கொடுத்து டியூஷன் படிக்க முடியாத அல்லது நோட்டு புத்தகங்கள் வாங்க முடியாத குழந்தைகளுக்கு உதவி பண்ணுறது, இதெல்லாம் செஞ்சால் இந்த 12 பாதம்னு சொன்னேன். அப்போ முதியவர்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்கலாம். 12 கால் பாதம்னு சொன்னேன். அதே மாதிரி ஹேண்டிகிராஃப்ட்டு கால் இல்லாதவங்களுக்கு அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஸ்டிச்சர் வாங்கி கொடுக்கலாம். ஆக இது மாதிரி பரிகாரங்கள் இந்த மாதம் செஞ்சால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஆனால் சூரியன் ஆட்சியாக போகிறாரு, இது அதை விட யோகம். அனைத்திலும் வெற்றி வெற்றி வெற்றி. மேசராசிக்காரங்க இந்த மாதம் 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 20ஆம் தேதி சந்திராஷ்டிரமம் இருக்குது. அந்த நாட்களில் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க. பணங்காசு விஷயத்தில் டீலிங்கில் இருக்கவங்க எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி இந்த மாதம் மிக சிறப்பான மாதம். ஓம் நமச்சிவாய.